வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம 2016 ரிலீஸ் ஆன மை பிலோட் பாடிகார்ட் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோ வயசான காலத்துல மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு தன்னோட பொண்ணு கூடயும் பேத்தி கூட வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு நாள் தன்னோட மறதியால தன்னோட பேத்தியை தொலைச்சிட்டு யாருமே இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரு பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு குடி இருக்கிற அந்த பொண்ணுக்கு அவளோட அப்பாவாலேயே உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஒண்ணு உருவாகுது. அந்த ஆபத்துல இருந்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறாருன்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவரு தன்னோட ஞாபகம் மறதி காரணமா மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆகி தன்னோட பொண்ணு கூடயும் பேத்தி கூடயும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி இவர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் தன்னோட பேத்தியை வெளியே கூப்பிட்டு போய் தன்னோட மறதினால அவளை தொலைச்சிருவாரு. அதுல காண்டான ஹீரோவோட பொண்ணு நம்ம ஹீரோவை துரத்தி விட்டுருவா. அதனால நம்ம ஹீரோ யாருமே இல்லாம தனியா ஒரு வீட வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரோட பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. அவ பேரு செரி. அந்த பொண்ணோட அப்பா ஒரு பயங்கரமான குடிகாரன், பயங்கரமான சூதாடி. சூதாடுறதுக்காக கையில என்ன பொருள் கிடைச்சாலும் எடுத்துட்டு போய் வித்துடுவான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனாலயே செரியோட அம்மா செரியும் அவளோட அப்பாவையும் விட்டுட்டு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு உடம்பு ஃபுல்லா வியாதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம மறதி வேற முத்தி போயிடும். நம்ம ஹீரோ டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணும்போது அந்த டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க ஒரு ரெக்கார்டர் வாங்கி முக்கியமான விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கிருந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அதே மாதிரியே ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு ரெக்கார்டரை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வராங்க. அப்படி தன்னோட வீட்டுக்கு வந்தா தன்னோட வீட்டு கதவு சாவியை காணுமேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட கதவை உடைக்கலான்னு போறாங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த வீட்டோட ஓனரமா அங்க வராங்க. அவங்க பேரு ஷெல்லி. அவங்களுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு. அந்த ஓனரமா நம்ம ஹீரோ கிட்ட வந்து உங்க சாவி உங்க கழுத்திலே தானே இருக்கு, அதுக்காக ஏன் கதவை உடைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோ ஓ சரின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்துட்டு உள்ள போக பாக்குறாங்க. அப்போ அந்த ஷெல்லி நைஸா நம்ம ஹீரோவை பார்த்து இன்னைக்கு நைட் எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரீங்களான்னு சொல்லி கூப்பிடுறா. அதை கேட்ட ஹீரோவும் டைம் இருந்தா பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஓனர் அம்மாவும் நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சு வச்சுறாரு. அதுக்கு அடுத்த சீன் அந்த செரி பொண்ணு தன்னோட வீட்டுல தன்னோட அப்பா கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணோட அப்பா கோவப்பட்டு அந்த பொண்ணை பயங்கரமா திட்டிடுறாரு. அதுல கடுப்பான அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வந்து திருட்டுத்தனமா நம்ம ஹீரோட வீட்டு ஜன்னல் எகிரி குதிச்சு அவர் வீட்டுக்குள்ள வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த செரி உங்க மேல அந்த ஷெல்லி ஆன்ட்டிக்கு ஒரு கண்ணு, நான் வேணா உங்களுக்கு அந்த ஆன்ட்டியை பேசி முடிச்சிருவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்படியே அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோவை கலாச்சிக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த செரியோட அப்பா நம்ம ஹீரோட வீட்டுக்கு வரான். வந்து நம்ம ஹீரோவை பார்த்து என் பொண்ணு இங்க தானே இருக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அந்த செரி பொண்ணும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா நம்ம ஹீரோட வீட்டுல விளையாண்டுட்டு தன்னோட வீட்டுக்கு போய் தூங்கிடுறா. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட அப்பா சூதாடுறதுக்காக ஒரு கெசினோ போவான். அங்க போயிட்டு சூதாடிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கூட பிரச்சனை பண்ணிடுவான். அப்படி இவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு கேங்கு அந்த பொண்ணோட அப்பாவை இழுத்து ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. அங்க போய் பார்த்தா இந்த பொண்ணோட அப்பா ஒரு பெரிய மாஃபியா கேங் லீடர் கிட்ட நிறைய கடன் வாங்கியிருப்பான். அவன் தான் செரியோட அப்பாவை இழுத்துட்டு வந்து டார்ச்சர் பண்ணி பணத்தை கேட்டிட்டு இருப்பான். அதுல பயந்து போன செரியோட அப்பாவும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சீக்கிரமாவே உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி அந்த கேங் லீடர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட அந்த சைனீஸ் கேங் லீடர் கடுப்பாய் எத்தனை நாள் இதையே சொல்லிட்டு இருப்பான்னு சொல்லி அவன் வயித்துல பயங்கரமா குத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சு தந்தனா நான் உன் கடனை பத்தி யோசிக்கிறேன்னு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்றான். அதை கேட்ட அவனும் என்ன வேலைன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த சைனீஸ் கேங் லீடர் ஒரு ரஷ்யன் கேங் லீடர்ட்ட இருந்து ஒரு பேகை நீ அடிச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்ட அந்த பொண்ணோட அப்பாவும் சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த ரஷ்யன் கேங் லீடர் தங்கி இருக்க ஹோட்டல்ல தன்னோட மாமா ஒருத்தன் வேலை செய்வான். அவங்கிட்ட போயிட்டு அந்த ரஷ்யன் லீடர் தங்கிட்டு இருக்க ரூமோட டூப்ளிகேட் கார்டை கேட்பான். அதை கேட்ட அவனோட மாமாவும் அந்த டூப்ளிகேட் கார்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவான். அதுக்கப்புறமா அந்த செரியோட அப்பா அந்த டூப்ளிகேட் கார்டை வச்சு அந்த ரஷ்யன் கேங் லீடரோட ரூமை நைஸா திறந்து உள்ள போவான். அங்க போனா அந்த கேங் லீடரோட ஒய்ஃப் தூங்கிட்டு இருப்பா. அவளுக்கு தெரியாம அந்த பேக் அடிச்சுட்டு வெளியே வரலான்னு பாப்பான். அந்த நேரம்னு பார்த்து அந்த ரஷ்யன் கேங் லீடர் அவனை பாத்துருவான். உடனே ஒரு கும்பலை கூப்பிட்டு இவனை அடிச்சு சாவடிக்கலான்னு பாப்பான். ஆனா செரியோட அப்பா ஒரு வழியா அவங்க எல்லாரையும் சமாளிச்சுட்டு தன்னோட குரங்கு வித்தியெல்லாம் காமிச்சு அந்த ஹோட்டல் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு தப்பிச்சு போயிட்டு இருப்பான். அப்போ அந்த சைனீஸ் கேங் லீடரோட ஆள் ஒருத்தன் செரியோட அப்பாவை பிக்கப் பண்ணி கூட்டு போயிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சைனீஸ் கேங் லீடர் ஆள் கிட்ட செரியோட அப்பா நான் தான் இந்த வேலையை முடிச்சிட்டேன்ல, என் கடன் தீர்ந்துச்சான்னு சொல்லி கேட்பான். அதை கேட்ட அந்த ஆளும் என்ன உன் கடனை தீர்த்துட்டாங்களா, அப்பெல்லாம் இல்ல தம்பி, நீ இந்த வேலையை செஞ்சு முடிச்சேன்னா இந்த கடனை பத்தி யோசிக்கிறத பத்தி தான் என் பாஸ் சொன்னார்னு சொல்லி செரியோட அப்பாவை பயங்கரமா வெறுப்பேத்துறான். அதுல காண்டான செரியோட அப்பா அந்த ஆளை அந்த கார்ல இருந்து தள்ளி விட்டுட்டு அந்த பேக் எடுத்துட்டு அந்த காரோட எஸ்கேப் ஆகி போயிடுவான். இன்னொரு பக்கம் அந்த ரஷ்யன் கேங் லீடர் தன்னோட பேக் அடிச்சிட்டு போனது யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற அவனோட மாமாவை பிடிச்சி அடிச்சு விசாரிப்பாங்க. அதுல பயந்து போன அந்த மாமனும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான். அதுக்கப்புறமா அந்த மாமாவோட கழுத்தை அந்த ரஷ்யன் கேங் அறுத்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அந்த சைனீஸ் கேங் லீடரோட மாமாவை பார்த்து ஹெல்ப் கேட்பாங்க. அதை கேட்ட அந்த சைனீஸ் கேங் லீடரோட மாமாவும் அந்த ரஷ்யன் கேங்குக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துப்பான். அவன் தன்னோட சைனீஸ் கேங்ஸ்டர் மருமகனுக்கு எதிராகவே வேலை பார்க்க ஆரம்பிப்பான். இன்னொரு பக்கம் அந்த செரி பொண்ணு நம்ம ஹீரோ கூட ஜாலியா மீன் பிடிக்கலாம் போயிட்டு இருப்பா. அப்படி மீன் பிடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த செரி பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ஷெல்லி ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பா. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் உருன்னு இருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இல்ல வேண்டாம், அந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நீங்க வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன், எப்படியும் நீங்க கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவீங்க, அதுக்கப்புறமா உங்க சொத்தெல்லாம் எனக்கு வந்துடும், அதுக்கப்புறமா நான் ஒரு நல்ல பையனா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. அதை கேட்ட நம்ம ஹீரோட மைண்ட் வாய்ஸ் ஆள கொடுமை, இதெல்லாம் பிஞ்சிலே பழுத்துச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா
அந்த சைனீஸ் கேங்ல இருந்த ஒரு ஆளு அந்த பொண்ணோட அப்பா பணத்தை திருடிட்டு போன விஷயத்த அந்த லீடர்ட்ட சொல்றான். அதை கேட்ட அந்த கேங் லீடரும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் புடிச்சு அடிச்சு விசாரிக்கிறான். அப்போ அந்த பொண்ணோட அப்பா ஃப்ரெண்டு ஒருத்தன் அடி தாங்க முடியாம அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கத உளறிடுவான். அதை கேட்ட அந்த கேங் லீடர் ஆளுங்களை அமிச்சு அந்த பொண்ணை தேட சொல்லுவான். இன்னொரு பக்கம் அந்த செரி பொண்ணு திருட்டுத்தனமா நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. அப்போ பின்னாடியே வந்த அந்த சைனீஸ் கேங்கோட ஆள் ஒருத்தன் அந்த பொண்ணு கழுத்துல கத்திய வச்சு ஹீரோவை மிரட்டிட்டு இருப்பான். அதை பார்த்து பதறி போன ஹீரோ அந்த ரவுடி பசங்க எல்லாம் தான் ஆர்மியில கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி போட்டு பொழந்து எடுக்கிறாரு. அந்த சண்டையில ஒருத்தன் ஹீரோட கால்ல ஒரு கத்தியால குத்திடுவான். அதை கூட கண்டுக்காம நம்ம ஹீரோ அந்த ஆளுங்களை போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. அதை பார்த்து பயந்து அந்த ஆளுங்க அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஷெல்லி போலீஸுக்கு கால் பண்ணி கூப்பிடுறா. இந்த ரவுடி பசங்களும் அந்த இடத்த விட்டு ஓடுனதுக்கு அப்புறமா போலீஸ் வராங்க. வந்து அடிப்பட்ட ஹீரோவையும் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு தன்னை கடத்த வந்த 2 பேரும் அடையாளம் காமிச்சிருவா. அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரங்க செரியா அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல ஒப்படைச்சிருவாங்க. கொஞ்ச நாள் நம்ம ஹீரோ அந்த செரிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு அவன் நினைப்பாவே இருந்துகிட்டு இருப்பாரு. ஒரு நாள் எதேர்ச்சியா நம்ம ஹீரோ அந்த செரிய ரோட்ல அவ ஃப்ரெண்டோட பாக்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ செரிய ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்காக ஒரு கடை கூட்டு போறாரு. அங்க போயிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியா தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கடைக்கு செரியோட அம்மா அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவன கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அங்க வந்து அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறவன் செரியோட அப்பாவை பத்தி தப்பா பேசுவான். அதுல கடுப்பான செரி அந்த ஆளை போட்டு அடிக்க போவா. அதை பார்த்து கோவப்பட்ட செரியோட அம்மா செரியை தடுத்து இப்படியே பண்ணிட்டு இருந்தா நீயும் உங்க அப்பன மாதிரி உருப்பிடாம தான் போயிடுவான்னு சொல்லி திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அவங்க அப்படி சொன்னதை கேட்டு ஜெரி மூஞ்சி சோகமயமாயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஜெரி கிட்ட அவங்க யாரு உங்க அம்மாவான்னு கேட்க அப்போ ஜெரி ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாம அங்க இருந்து வேகமா ஓடியே போயிடுவா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் பஸ்ஸை பிடிச்சு அவர் வீட்டுக்கு போயிடுவாரு. இதுக்கு அடுத்த சீன் அந்த கேங்ஸ்டர் அந்த செரி அடையாளம் காமிச்ச அந்த 2 ரவுடிங்களையும் பயங்கரமா அடிச்சு அசிங்கப்படுத்தி தலைமறைவா இருக்க சொல்லுவான். இன்னொரு பக்கம் அந்த செரியோட அப்பா சைனால இருந்து தப்பிச்சு ரஷ்யா பார்டருக்கு போயிடுறான். அதுக்கு அடுத்த சீன்ல அந்த செரியை பாத்துக்கிட்டு அவளோட சொந்தக்காரங்க இனிமே அவளை பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செரிய மறுபடியும் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த செரியை நான் ஹீரோ கூட இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல அதை கேட்ட போலீஸ்காரங்களும் செரிய ஹீரோ கிட்டே ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் செரியும் சேர்ந்து ஜாலியா மீன் பிடிக்கலாம் போயிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நைட் அந்த ஷெல்லி ஹீரோவையும் செரியும் கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறா. அப்போ அந்த செரி பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. அதுக்கு அடுத்த சீன்ல செரியோட அப்பா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அவர் வீட்டுக்கு வரான். வந்து ஹீரோ கிட்ட நீங்க என்னோட பொண்ணை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வரான். வெளியே வந்தோடனே அந்த சைனீஸ் கேங் ஆளுங்க செரியோட அப்பாவை பிடிச்சு அடிச்சு அவனை கொன்னும் போட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த செரி பொண்ணு அவளோட வீட்டுல தான் இருக்கான்னு நினைச்சிட்டு அந்த வீட்டையே மொத்தமா கொளுத்தி போட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன் போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நம்ம ஹீரோ அந்த போலீஸ்காரங்க கிட்ட செரிய பத்தி ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சுதான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரங்களும் சீக்கிரமா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு சமாதானம் சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல அந்த சைனீஸ் கேங்ஸ்டரோட மாமா ரஷ்யன் கேங் லீடர் பேச்சை கேட்டுட்டு தன்னோட மருமகன்ட்ட போய் நீ அந்த பேக்கை திருடினியான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த சைனீஸ் கேங்ஸ்டரும் இல்லன்னு சொல்லி தன்னோட மாமாவை அனுப்பிச்சு வச்சிருவான். அதுக்கப்புறமா அந்த கேங்ஸ்டரோட மாமா அந்த ரஷ்யன் கேங்ஸ்டரை கூப்பிட்டுட்டு அவனோட மருமக அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு வச்ச அந்த 2 பேரை போய் பாக்குறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ செரிய பத்தி நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அவளை எப்படியாச்சும் காப்பாத்தியே தீரணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டு அந்த சைனீஸ் கேங்ஸ்டரோட இடத்துக்கே போய் அவங்க கிட்ட செரி எங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதை கேட்டு அந்த கேங்ஸ்டரும் அதெல்லாம் சொல்ல முடியாது என்ன பண்ணுவான்னு சொல்லி திமிரா பேசுறான். அதை கேட்டு காண்டான நம்ம ஹீரோ அவன் கண்ணத்திலே சப்பு சப்புன்னு அடிக்கிறாரு. அதுல காண்டான அவன் அங்க இருக்க மொத்த பேரையும் ஹீரோவை கொல்ல சொல்லி அனுப்புறான். நம்ம ஹீரோவும் தான் ஆர்மியில கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் காமிச்சு அந்த ரவுடிங்களை அடிச்சு போடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த ரஷ்யன் கேங் லீடரும் ஆளுங்களை கூப்பிட்டு இவனுங்க இருக்க இடத்துக்கு வந்துருவாங்க. கீழே கார்ல அந்த ரஷ்யன் கேங்ஸ்டர் தன்னோட ஆளுங்களை மட்டும் அந்த சைனீஸ் கேங் இருக்க இடத்துக்கு அனுப்பிச்சு வைப்பான். அப்படியே அந்த ரஷ்யன் கேங் மேல போய் பார்த்தா அந்த சைனீஸ் கேங்க யாரோ அடிச்சு போட்டுருப்பாங்க. அங்க மிச்ச உயிரோட இருந்து மத்த சைனீஸ் கேங் ஆளுங்களை இந்த ரஷ்யன் கேங் ஆளுங்க கத்தி எடுத்து வெட்டிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவும் அங்கதான் இருப்பாரு. அவரை அந்த ரஷ்யன் ஆளுங்க கொல்றதுக்காக வந்துகிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம அவனுங்களையும் அடிச்சு போட ஆரம்பிக்கிறாரு. இந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த சைனீஸ் கேங்ஸ்டர் அந்த இடத்தை விட்டு தப்பிக்கலான்னு பார்ப்பான். அப்போ ரஷ்யன் கேங்க சேர்ந்த ஒருத்தன் அந்த சைனீஸ் கேங்ஸ்டர் தப்பிச்சு போறத பார்த்து அவன் கால்ல கத்தி இறக்கி அந்த பேக் எங்கன்னு கேட்பான். அந்த சைனீஸ் கேங்ஸ்டரும் வழி தாங்க முடியாம அந்த பேக் அவன் கையில எடுத்து கொடுத்துருவான். அதுக்கப்புறமா இவன் அந்த பேக் எடுத்துட்டு போய் அந்த ரஷ்யன் கேங்ஸ்டர்ட்ட கொடுத்துருவான். இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க அந்த சைனீஸ் கேங்க அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. காரை விட்டு இறங்கி அந்த இடத்துக்கு போய் சைனீஸ் கேங்க அரெஸ்ட் பண்ணலான்னு போவாங்க. கீழே அந்த ரஷ்யன் கேங் இருக்கிறத பார்த்து சந்தேகப்பட்டு ஒரு போலீஸ்காரன் அவங்களை விசாரிக்கிறதுக்காக அவங்க பக்கமா போவான். அதை பார்த்து பயந்த அந்த கேங்ஸ்டர் கார் எடுத்து வேகமா தப்பிக்க ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்து அந்த போலீஸ்காரனும் கார் எடுத்துட்டு பின்னாடியே போவான். போற வழியில அந்த ரஷ்யன் கேங்ஸ்டர்ஸ் ஒரு லாரி இடிச்சு தள்ளிடும். அதுல அந்த ரஷ்யன் கேங்க சேர்ந்தவங்க ஸ்பாட்லயே செத்து போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த சைனீஸ் கேங்ஸ்டர் கால்ல அடிபட்டு நடக்க முடியாம ஒரு தண்டவாளத்துல போயிட்டு இருப்பான். பின்னாடியே நம்ம ஹீரோவும் கால்ல அடிபட்டு பொறுமையா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேருமே பொறுமையா இந்த படத்தோட எண்டு வரைக்கும் நடப்பாங்க போல. அவ்வளவு பொறுமையா நடந்து வந்துகிட்டு நம்ம ஹீரோ அந்த கேங்ஸ்டரை பார்த்து சரி எங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த கேங்ஸ்டர் திமிரா என்னால சொல்ல முடியாது போடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பயந்து பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த கேங்ஸ்டர் அவமானப்படுத்தி அமைச்ச 2 பேர் அங்க வராங்க. அவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே இந்த கேங்ஸ்டர் உடனே ஹீரோவை போட்டு தள்ள சொல்லி அவங்க 2 பேர்ட்டையும் சொல்றான். அவனுங்க 2 பேரும் கத்தி எடுத்து ஹீரோ
பக்கம் வர மாதிரி வருவானுங்க. கரெக்டா அந்த கேங்ஸ்டர் திரும்பினதுக்கு அப்புறமா அந்த கேங்ஸ்டரை கழுத்தறுத்து போட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் ஹீரோக்கு அந்த செரி எங்க இருக்கான்னு தெரியாமலே போயிடும். ஹீரோ ரொம்ப நாளா அந்த செரியை நினைச்சு கவலையா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம மறதியினால எங்க போறோம் என்ன பண்றோம்னு கூட தெரியாம சுத்திட்டு இருப்பாரு. ஒரு நாள் அந்த செரி தன்னோட வீட்டுக்கு வந்து தன்னோட எரிஞ்சு போன வீட்டை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த செரியை பார்த்து அந்த ஷெல்லி அவகிட்ட போய் அடி பாவி எங்கடி போன உன்னால எவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த செரியை கூப்பிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடுறா. அதுக்கப்புறமா ஹீரோவும் அந்த செரியும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.